குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/11/2025 வியாழக்கிழமை, ஐப்பசி மாதம் 20ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:07க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 5:08 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:39 வரை பரணி, பிறகு கார்த்திகை. நாமயோகம் இன்று காலை 9:41 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:18 வரை பாலவம், பின்பு மாலை 5:08 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:39 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:39 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள்: கார்த்திகை விரதம் மற்றும் கரிநாள். கார்த்திகை விரத நாளில் முருகப்பெருமானுக்கு இலுப்பை எண்ணெய் கொண்டு 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மற்றும் மறிக்கொழுந்து சேர்த்து மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுடைய சிரசு முதல் பாதம் வரை படும் வரையில் மாலையாக தொடுத்து சமர்ப்பிக்கலாம். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இந்த நாள் விரதங்கள் அனுஷ்டிப்பவர்கள் உணவு இல்லாமல் வெறும் பால், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உப்பில்லாமல் உணவருந்தியும் வழிபாடு செய்யலாம். அவரவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்வது நல்லது. கார்த்திகை பெண்களுடைய வழிபாடு இந்த நாள் விசேஷத்தை கொடுக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யம பயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபடுங்கள். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் வியாழக்கிழமை தினத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அமைந்திருப்பது விசேஷகரமானது. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் வேண்டி விரத வழிபாடுகள் செய்வது எப்பொழுதும் நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த வியாழக்கிழமை நாளில் குருகாரகன் தான் புத்திரகாரகனே. ஆக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி விரதங்கள் அனுஷ்டிப்பது விசேஷம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு ஏற்ற நாள். ஹோமம் சார்ந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாள். கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள்.
இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:52 முதல் 6:33 வரை மேஷ லக்னம். மாலை 6:34 முதல் 8:26 வரை ரிஷப லக்னம். 8:27 முதல் இரவு 10:32 வரை மிதுன லக்னம். 10:33 முதல் 12:44 வரை கடக லக்னம். 12:45 முதல் 2:50 வரை சிம்ம லக்னம். 2:51 முதல் காலை 4:49 வரை கன்னி லக்னம். 4:54 முதல் 6:52 வரை துலாம் லக்னம். 6:53 முதல் காலை 8:58 வரை விருச்சக லக்னம். 8:59 முதல் 11:10 வரை தனுசு லக்னம். காலை 11:11 முதல் 1:15 வரை மதியம் மகர லக்னம். 1:16 முதல் பிற்பகல் 3:09 வரை கும்ப லக்னம். 3:10 முதல் 4:51 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். வியாழக்கிழமை தினம் ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். குரு கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைத்திட, குரு அருள் திருவருள் கிடைக்க குரு பகவானை ஆத்மார்த்தமாக வழிபட வேண்டும். ஸ்ரீ குரு பகவானுக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை. ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் வ்ருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லது. வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை தினம் நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹா என்று இந்த நாளை தொடங்குங்கள். அனைத்தும் சுபமாக சுபிக்ஷமாக நடக்கும். நல்வாழ்த்துக்கள். ராசிக்கான கிரக அமைப்பு படி இந்த கிரக நிலைகளின் படிதான் உங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த நாள் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கற்பனையோ அல்லது செயல்களோ எதுவுமே எடுபடாது. நவகிரகங்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நடக்கக்கூடியது. ஆக கிரகங்களை முழுமையாக நம்பி வழிபடுங்கள். நிச்சயம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். எவ்வளவு சிரமமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, பண நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் நவ கிரகங்களை வணங்கி மேற்கூறிய அந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக உச்சரிக்கும் பொழுது அதற்குரிய நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். ராசிக்குண்டான அமைப்பு படி உடன் பிறந்தவர்களை பற்றிய எண்ணங்கள் மேம்படலாம். ஆக மேஷ ராசி என்பர்களே, சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கலாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய மறைமுகமான ஒத்துழைப்பு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அது மற்றவர்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் உங்களுடைய தலைமை அதிகாரிகளும்
இருவருக்குமான ஒரு பேச்சுவார்த்தைகள் ரகசியமாகவே இருக்கும். இறைவன் போல கடவுள் போல உங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுப்பார். கமிஷன் சம்பந்தமான வேலைகளில் மேன்மைகள் ஏற்படலாம். இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொருள் விற்பனை மற்றும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஒரு முக்கிய பொருட்களை வாங்குவதற்கு கூட நீங்கள் வெளியூர்களுக்கு பயணிக்கலாம். அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல அனுபவங்கள், நல்ல மனிதர்களுடைய பேச்சுக்கள், புது நபர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கப் போகிறது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள். தெய்வ பக்தி என்பது உங்களுக்கு அதிகம். ஆக ஆத்மார்த்தமாக நல்ல சிந்தனையோடு தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். கைமேல் பலன் கிடைக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய நிலைகள் உண்டு. நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் குடும்ப சார்பாக சுப விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது தொடர்பான நிலைகளில் நல்ல ஆர்வத்தோடு ஈடுபடுவீர்கள். எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த பழைய சிக்கல்கள், சில பிரச்சனைகள் நீங்கிவிடும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். புது நபர்களுடைய ஆதரவின் மூலம் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மிக அற்புதமாக நடக்கும். வேகம் எடுக்கும், துரிதமாக செயல்படுவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள். சிறப்பான பேச்சுக்கள் அமையும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மேம்படலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயம், செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வரும். வருமானம் அதிகரிக்கும். நினைத்தபடி செய்து காட்டுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும். மேன்மை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குடும்பம் சார்பாக நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். வேகம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளான ஒரு அமைப்பாகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பூரிப்பு நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் என மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். ஆக இந்த ஒரு கிரக அமைப்புகளினோடு பலன் பார்க்கும் பொழுது தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகளை கைவிட வேண்டும். வியாபாரத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒத்துழைப்பான சூழல் அதிகரிக்கலாம். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடைய நல் ஆதரவு மகிழ்வை உண்டு பண்ணித்தரும். கூடுமான வரையில் பெற்றோர்களுடைய நல்லாசியை நீங்கள் பெறுவீர்கள். 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவான் அவர் குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலகலப்புக்கு குறைவு இருக்காது. எல்லா வேலைகளையும் திறம்பட முடிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சிறந்த ஒரு நபர்களாக நீங்களும் அறிவிக்கப்படுவீர்கள். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகலாம். புது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய நல் ஆதரவு பெருகும். உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, உங்கள் துணைவர் மூலமாகவும் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். வாக்கு சாதுரியத்தின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மனதிற்கு பிடித்த மாதிரியான சில பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. வேலை வியாபாரத்தில் தகுந்த பலன்களை பெறுவீர்கள். அலுவலக ரீதியாக இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கும். மற்றவர்களோடு ஒருங்கிணைந்த ஒரு கருத்து பரிமாற்றத்தோடு பேசுவீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கும் மதிப்பு அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். வியாபாரத்தில்
வேலையாட்கள் மூலமாக நல் ஆதரவு பெருக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. விநாயகப் பெருமானுக்கு பிடித்த சிதறுக்காயை உடைப்பது நல்லது. உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் விடலைக்காய் உடைக்கலாம். இப்படி செய்வதால் சர்வ ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பாவங்கள் தோஷங்கள் தானாக விலகிவிடும். வீட்டிலும் சரி கோவில்களிலும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது நிலையில் மிகுந்த ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரணமான வாழ்வினை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக உரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோக பலன்களை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயம் சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான மருத்துவ முறைகள் மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும், நன்மைகள் உண்டாகும், தெய்வ அனுகிரகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நினைத்த வேலைகள், காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் கூடி வரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நவ கிரகங்களுடைய நல்லருள் வேண்டி பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாகிய மங்களாகிய புதாய ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமகா. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கிரக அமைப்பு படி மிதுன ராசிக்காரர்களுக்கு குணநலன்களில், பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். எப்பொழுதும் போல இல்லாமல் ஒரு சில மாற்றங்களையும் நிகழ்த்துவீர்கள். அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கே என்ன செய்கிறோம் என்பது அறியாமல் சில மாற்றங்களையும் நிகழ்த்துவீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வது அவசியம். வியாபாரம் நிமித்தமான செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். ராசியிலேயே சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகவே குடும்பம் சார்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் சிந்தித்து கவனித்து செய்யுங்கள். வெளியூர் பணி சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு சென்று பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். உணர்ச்சி வேகமில்லாமல் பொறுமையோடு செயல்படலாம். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் தான் வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். கோபத்தால் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். ஆக கோப உணர்வுகளினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது மிக மிக சொற்ப அளவே இருக்கும். ஆக பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் நிச்சயம் ஒரு நிலைக்கு வர முடியும். படிக்கக்கூடிய நிலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையலாம். மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும். எடுத்த எடுப்பிலேயே உங்கள் மனதில் பட்ட விஷயங்களை அப்படியே பேசுவது, மற்றவர்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, இது போன்ற விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். கவலைகள் குறையக்கூடிய நாளாகவே இருக்கிறது ராசிக்கான கிரக அமைப்பு படி. ஆகவே குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் மனோகாரகன் இருப்பதாலும் சில நேரங்களில் உங்களுக்கு முன்பின் முரணான சில யோசனைகள் இருக்கும். அஞ்ஞானம் பிறக்கலாம். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் நல்ல விஷயங்களை ஈடுபட வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் குடும்பத்தை வழிநடத்தவே முடியும். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடத்தில் இருந்து விலகி இருங்கள். சில ரகசியங்களை மற்றவர்களோடு பகிர்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மறையும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள், குருவுக்கு இணையாக வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே மன மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரையில் நீங்கள் சந்தித்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் நீங்கக்கூடும். வருமானம், வியாபாரத்தினுடைய நிலைகளை உயர்த்துவதற்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஈடுபாடு காட்டுவீர்கள். வழிபாடு முறைகள் மிக மிக நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு, முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது பிரத்யேகமாக. இப்படி செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், சலனங்கள் எல்லாமே மறைந்து போகும். நல்லவராகவே இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட
உத்தியோகம் செல்வதற்கு பகவான் புதன் ஓரையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். மற்றவர்களை பற்றிய செய்திகளை சேகரிப்பீர்கள், நன்மை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் குறையும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நற்சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிறருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு அலாதி இன்பம், மகிழ்ச்சி, ஒரு கௌரவமும் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் உங்களிடம் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிக சரியாக உணர்ந்து செயல்படுத்துவீர்கள். வாக்கு சாதுரியம் அற்புதமாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு பேசிய சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். பழைய இழுபறியாக இருந்த வேலைகளை கூட மிக அழகாக அனுபவத்தை கொண்டு மிக சரியாக முடிப்பதாலும் உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகும். அலுவலக விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அலுவலக உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு உண்டாகும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மற்றவர்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பார்கள். மரியாதையும் சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த சில வேலைகள் சுப காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தெய்வ அனுகிரகத்தோடு நவ கிரகங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் விடுபட்ட வேலைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. ஆக நவ கிரகங்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி தெரிவியுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ உடனுக்குட நீங்கள் இறைவனுக்கும் நவ கிரகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டே வந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் கூட உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கூடுமான வரையில் வெளியிட உணவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விதமாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். உணவுகளை எப்பொழுதும் நல்ல நீரையும் நல்ல உணவுகளையும் ஏற்றுக்கொண்டால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த நாளில் சந்திர பகவானோடு சுக்கிரனும் மறைவு ஸ்தானத்தில் 12வது பாவகத்தில் இருப்பதால் நல்ல நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதே உங்களுக்கு சிறந்தது. உபாதைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ளுங்கள். வேலை சம்பந்தமாக மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் இருக்கலாம். அல்லது வேலை தொடர்பாக நீங்கள் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தின் போக்கில் சில மாற்றங்கள் வரலாம். உலகியல் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் அதிகரிக்கலாம். தடைகள் விலகக்கூடிய நாள். வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் உங்களுடைய செயல்களில் வேகம் உண்டு. வருமானத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய எண்ணங்களை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிப்பதற்கான புதிய முயற்சிகள் கைகூடி வரலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பணி நிரந்தரம் கிடைப்பதற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். விடுமுறை காலம் என்பதால் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும் குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஆனந்தமாகவும் இருப்பீர்கள். ஆக கடகராசி என்பர்கள் இந்த நாள் தொட்ட வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு என்பது அதிகமாக இருக்கும். நவகிரகத்திற்கு விளக்குகள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு நவ கிரகங்களுடைய அருளும் பூரணமாக கிடைப்பதற்கு வழிபட்டாலே போதும். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதுவே மிக உகந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள் குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்குமே உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விலகும், சுதந்திரமாக இருப்பீர்கள், எண்ணியதை செய்து காட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கலாம். இடமாற்றம் கைகூடி வரும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாகிய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக என்று தினம்தோறும் நீங்கள் 27 முறை உச்சரித்து பிறகு உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். வேலையில் அதிக ஈடுபாடு இருக்கும். தடைப்பட்ட சில காரியங்களை மாறுபட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள். ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். மாற்றொரு வழிமுறைகளை கையாண்டு அதனை சிறப்பாக செய்வதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் பெருகும். விடுபட்ட வேலைகளை கூட மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். துறை சம்பந்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்திற்கான அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் 9வது பாவகத்தில் இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நுணுக்கங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் வல்லவர்கள். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், சினிமா துறை, ஊடகத்துறை மற்றும் கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி பெருகும். நவக்கிரக வழிபாடு தினந்தோறும் செய்து வர நவக்கிரகங்களுக்கு 9 விளக்குகள் ஏற்றி தினந்தோறும் நீங்கள் வழிபட உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நவக்கிரக நாயகர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வாழ்வியல் முறைகளில் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உருவாகும். மன நிம்மதி கிடைக்கும். பொருளாதார நிலைகளில் உயர்வு பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாளில் தன்னம்பிக்கை அதிகம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது. எதற்காகவும் எதை கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. அச்சம் தவிர என்பார்கள். ஆகவே தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். 10ஆம் பாவகம் சூரிய பகவான் அந்த இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். சூரிய பகவான் தான் தந்தை காரகன், ஆத்மகாரகன். அவர்தான் அரசு மற்றும் அரசியல் தொடர்பான நிலைகளில் உயர்த்தக்கூடியவர். அவரே உங்களுடைய ராசிநாதனாக ராஜ கிரகமாக திகழக்கூடியவர் நவகிரகங்களில். ஆகவே சிம்மராசி அன்பர்களை சூரிய பகவானையும் தினந்தோறும் வழிபடுங்கள். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கிரகத்தையும் வணங்குவதை விட நவ கிரகங்களில் சேர்ந்த இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு தினந்தோறும் நல்ல மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் உண்டாகும். உடல்நிலை நன்றாக இருக்கும். தெய்வ காரியங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். சொத்து சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். லாபம் பெறுவீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நுட்பங்களை அறிவீர்கள். நுணுக்கமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பாராட்டுகள் குவியக்கூடிய நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான சூழல்கள் உண்டு. மன அமைதி அதிகரிக்கும். உற்சாகத்துடன் இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமஹ.
இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகள் மூலம் நல்ல ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். திறமையாக வேலைகளை ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கப் போகிறது. பாக்கியவான்கள் நீங்களாக கன்னிராசி என்பர்களே. பாக்கியஸ்தானத்தில் கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது மிக மிக விசேஷமான ஒன்று. உங்களுடைய கிரக அமைப்பின் படியும் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். மருத்துவ துறைகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். பாக்கியஸ்தானம் என்பது தந்தைக்காரகனான அந்த பாவகத்திலேயே ஆத்மகாரகன் தந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருப்பது இன்னும் விசேஷம். தந்தையின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வியாபாரம் தொடர்பாக சிலர் கடன் உதவியும் வாங்கக்கூடிய நிலை உண்டு. வங்கி கடன் உதவி கிடைக்கலாம். ஆக தேவைகளுக்காக மட்டுமே கடன் பெறுங்கள். சீக்கிரம் திருப்பி கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அதிக கடன் வாங்கி அவதிப்படாதீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். நண்பர்களை பற்றியும் நெருக்கமானவர்கள் பற்றியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகள், அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி புரிந்தும் கொள்வீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்தவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்குள் இருக்கிறது. கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படலாம். சிக்கல்கள், சில பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். மனநிலையில் நிம்மதி ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த பழைய சிக்கல்கள், பிரச்சனைகள் குறையலாம். பணம் சார்பாக இருந்த சில நெருக்கடிகள் நீங்கும். மற்றவர்களுடைய உதவியோடு உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளுக்கு முன்னேறி செல்வீர்கள். பொதுவாக தந்தையினுடைய வாக்கு உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்கும். தந்தையினுடைய பேச்சுக்கள் மூலமாக சில தொழிலையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தந்தை வழியில் செய்யக்கூடிய தொழிலையும் கவனிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும். அதிலிருந்துதான் உங்களுக்கு வருமானம் கூட கிடைக்கலாம். ஆக கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி கிரக அமைப்பின்படி செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறந்த ஒன்று. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11வது இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மலை கோவில்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கி வரலாம். அதே போல திருப்பதி திருமலை ஏழுமலையானையும் அவ்வப்போது தரிசனம் செய்வது மிக மிக நல்லது. அந்த இடத்தில்தான் சந்திர பகவானுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாகவே இருக்கிறது. பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் திருமலை கோவிலுக்கு சென்று வருவதால் தாயார் பத்மாவதியினுடைய அனுகிரகமும் வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பூரணமாக சித்தியாக்கும். தொழில், வருமானம், வியாபாரம் இந்த நாள் சிறப்பாகவே காணப்படுகிறது. உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலமும் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். எல்லாவிதமான செல்வ வளங்களும் உங்களுக்குள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் போன்ற ஓரைகள் அற்புதத்தை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்பான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. அதே போல உங்களுடைய ராசிக்கான நட்பு பகையையும் தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் செல்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் உதவி கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசிகள் உண்டு. நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் வருவீர்கள். சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். புதியதொரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய வாழ்வு இனிமையாகட்டும், நல்லதே நடக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் அதற்கு தனி மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கௌரவமாக இருப்பீர்கள். புகழ் நிறைந்த நாளாக
புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். அந்தஸ்து உயரும். கௌரவ பதவிகளில் வகிக்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மற்றவர்களுடைய காரிய செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வ குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய கருணை உள்ளத்திற்கு ஒப்பீடாக எதுவுமே இருக்காது. எதையும் நேர்மையாக்க செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பலருக்கும் பல உதவிகள் செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நிச்சயம் சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்புகள் உங்களுக்குள் கூடுதலாகவே காணப்படலாம். திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உன்னதமான பலன்கள் அமைய பெறுவீர்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். திடீரென சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள், வங்கி இருப்பு கூடுவது, எதிர்பார்க்காத வகையில் வருமானம் கிடைப்பது, தொழில் நல்ல விதமாக நடப்பது, வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மையும் அந்தஸ்தும் பெருகுவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது மனதில் உற்சாகமும் உத்வேகத்துடன் இருப்பீர்கள். வங்கியினுடைய நிலையை பார்த்து கவனித்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு மறைமுகமாக கூட சில உதவிகளையும் செய்வார்கள். உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு இணைப்பு அதிகமாக இருக்கும். இடைவெளி என்பதே இருக்காது. ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் பின்தொடரக்கூடிய நிலை உருவாகலாம். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நல்ல நிலைக்கு வர முடியும் என்கிற புரிதல் அதிகமாக இருக்கும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். நிறைய கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு ராசியினுடைய 9ஆம் பாவகத்தில் சந்திரனோடு சேர்ந்து இருப்பதாலும் சந்திர பகவானை தினம் தினம் நீங்கள் வழிபட்டால் மனதில் தெளிவு பிறக்கும். எந்த விஷயத்திற்காக பணம் செலவு செய்யலாம், எப்படி பணம் சம்பாதிப்பது என்கிற நிலைகள் எல்லாமே புரிய வரும். ஆக உங்களுடைய 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. வெளி விவகாரங்கள், பொது இடங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தைகள் என்பதே இருக்காது. சபை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்களுடைய உழைப்பை பார்த்து மற்றவர்களுக்கே சில பொறாமை எண்ணங்கள் வரலாம். ஆக யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தராசு இட்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். பிறருக்கான பலம் என்ன, பலவீனம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவார்கள். முக்கியமான ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகளை இந்த தினம் செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகளில் நல்ல விருத்தி ஏற்படலாம். அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆக விருத்தகிரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் மென்மேலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சிரமங்கள் எல்லாமே குறையுங்க. கஷ்டங்கள் நீங்க கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். ஆக இனி எந்த குறையும் இருக்காது. தைரியமாக உங்களுடைய வேலைகளை முன்னெடுத்து செல்லுங்கள். நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக உரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவுமே உகந்தது. செவ்வாய் பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்வதற்கு நல்லது. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தைரியம் பெருகும். உற்சாகத்துடன் இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். மேன்மை பெறுவீர்கள். நல்ல குணம் அதிகமாகும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். ஆர்வம் அதிகரிக்கலாம். மேன்மை பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ராசியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகமும் பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். பத்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவையாக இருக்கிறது. அதிகமாக தண்ணீரை குடிக்க வேண்டியது அவசியம். சிவ மந்திரத்தை உச்சாடனம் செய்வது அவசியம். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் சிவாய நம எனும் மந்திரத்தையும் ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் குறையும். அடிக்கடி வாயில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு அமைதியாக மௌனமாக இருந்து சிவ மந்திரத்தை உச்சரித்து பிறகு குடித்து விடுங்கள். அப்படி செய்யும் பொழுது உடலில் நீர்ச்சத்தானது உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு
செயல்பாடுகளில் ஆர்வமில்லாத ஒரு தன்மை. +2 தேர்வு முடித்து அடுத்த நிலைக்கு உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். எதையும் சரியாக தீர்மானிக்க முடியாத நிலையில் இருப்பீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக சிலருக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வேலை செய்து கொண்டே படிப்பவர்களும் படித்துக்கொண்டே வேலை செய்பவர்களுக்கும் இந்த 2 தரப்பினருக்குமான சில விஷயங்கள்ல முன்பின் முரணான நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆக எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப நேரத்தில் படிப்பதும் அதிக நேரம் படித்துவிட்டு சில நேரங்கள் மட்டும் வேலை செய்வது என்பது உங்களுக்கு சில நேரங்களில் குழப்பத்தை உண்டாக்கிவிடும். போதிய அளவு வருமானமும் கிடைக்காது. ஆகவே இரண்டையும் நீங்கள் சமமாக பாவிக்க வேண்டுமானால் குரு பகவானை கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும். குருவினுடைய திருவருள் இருந்தால் இரண்டுமே உங்களுக்கு சாத்தியம். கல்வியும் கிடைக்கும், அதே நேரத்தில் அதற்கான நல்ல உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியமும் கிடைக்கும். சில நேரங்களில் வாகன பயண நேரங்களில் மிதவேகமாக செல்வது நல்லது. அதிக வேகம் ஆகாது. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு கடவுள் போல வந்து துணை இருப்பார்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு மறையலாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய வாழ்க்கை பற்றிய விமர்சனங்கள் வேண்டாம். இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாரை பற்றி எந்த நேரத்தில் பேசுகிறீர்கள், எதை பற்றி பேசுகிறீர்கள். ஆக மற்றவர்கள் செய்யாத தவறுகளை பற்றி கூட நீங்கள் பேசினால் அந்த சில தோஷங்கள் ஆனது உங்களைத்தான் தாக்கும். ஆக எந்த விதத்திலும் யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது நல்லது. ஒரு சில நபர்கள் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களிடத்தில் இல்லாத பட்சத்தில் அவர்களை பற்றி எந்த விதமான பேச்சுக்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். கருத்துக்களையும் கூறுவதை தவிர்த்து விடுங்கள். நிதானமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. வியாபாரமும் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், முதலீடு என்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கனிவாக அன்பாக பேசுவது நல்லது. தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. இந்த நாள் வழிபாடு முறைகள் தான் மிக நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அதிகமாக செய்து வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி தேடி உணவு கொடுங்கள். நீர் தானம் செய்யலாம், மோர் தானம் பண்ணலாம். அதே போல உணவு கொடுக்கும் பொழுது குடிப்பதற்கும் தண்ணீரையும் சேர்த்து கொடுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய சில தாக்கங்கள் தானாக விலகுவதை நீங்கள் உணர முடியும். நல்லதே வந்து சேரும், நல்லதே நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது மிக நல்லது. குரு பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். பொறுமை அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை உண்டாகும். பொறுப்புகளை தட்டி கழிப்பீர்கள். சோர்வுகள் அதிகமாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றிய பேச்சுக்கள் பேசாமல் இருப்பது நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் வணங்குகிறோம், வழிபடுகிறோம், பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பு படி தனுசு ராசி அன்பர்களை கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாகும். தம்பதிகளிடையே பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். அன்பு பெருகும். பாசத்துடன் இணைவீர்கள். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டாக்கும். வாக் சித்தி நன்றாக இருக்கும். பேச்சு திறமையுடன் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதனான குரு பகவான், ராகு பகவான், புதன் பகவானோடு சேர்ந்த ஒரு சேர்க்கையாக கூட்டணியாக அமைந்திருக்கிறார். இதனால் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். ராசியினுடைய அமைப்பு படி தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். கிரகங்களினுடைய போக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தினம் தினம் நவகிரக வழிபாடு செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமக என்று
தினந்தோறும் காலை பொழுது அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனிடத்தில் நீங்கள் மனதார விளக்கேற்றி வழிபடுங்கள். 27 முறை உச்சரிக்கும் பொழுது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக தொடங்கக்கூடிய செயல்கள் இந்த நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தொடங்குங்கள். புது நபர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும், அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். மிக முக்கியமான பொருட்கள் தவறி போயிருந்தாலோ அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் காணாமல் போயிருந்தாலோ அந்த பொருள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் கிடைக்கும். அதை எந்த நேரத்தில் எந்த ஓரையில் தவறு விட்டீர்கள் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். சில ஓரைகளில் தொலையக்கூடிய பொருட்கள் சீக்கிரமாக கிடைக்கும். சில ஓரைகளில் தவறிப்போன பொருட்கள் கிடைப்பது என்பது சற்று கடினமாக இருக்கும். அவை உங்களுக்கு சாதகமான ஓரைகளா சாதகமற்ற ஓரைகளா என்பதை மட்டும் அவ்வப்போது தெரிந்து கொள்ளுங்கள். மனதளவில் தன்னம்பிக்கையுடன் எதையும் சாதிக்க கூடிய ஒரு நிலை உருவாகும். தைரியத்தோடு செயல்படுவீர்கள். முயற்சி என்பது முயலக்கூடிய நிலையும் இருக்கிறது. புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம். எதிராளிகளிடமிருந்து நீங்கள் விலகி வருவீர்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பதை பார்த்து அவர்களிடத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியில் உங்களுக்கான பெயர் நற்பெயர்களாக கிடைக்கும். மிகவும் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். நல்ல அனுபவம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். குறிப்பாக குருகாரகன், தனகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை, ஸ்ரீ சண்முகரை, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து வழிபட சகல சம்பத்துகளும் கிடைக்கும். ஸ்ரீ ஜெயந்திநாதர் வழிபாடு நல்லதொரு மேன்மையையும் அசூர வளர்ச்சியையும் கொடுக்கும். ஆக குருவே துணை எனும் நாமத்தையும் குருவருளே திருவருள் என்கிற நாமத்தையும் உச்சரிப்பவர்களுக்கு சகல கோடான கோடி பலன்கள் உண்டாகும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே என்கிற மந்திரத்தை இந்த நாளில் உச்சரிக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். குரு மங்கள காரகன் என்று இந்த நாளில் அழைக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமானையும் நீங்கள் செவ்வாய் பகவானையும் ஒருங்கே இணைத்து வழிபட மங்களங்கள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். ஆதரவு பெருகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களால் ஒத்துழைப்பு இருக்கும். மன நிம்மதி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். வருமான உயர்வு அதிகரிக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சதுர்த்தி தினம், சுக்லபக்ஷ சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். நன்மைகள் உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும். நினைத்த காரியம் சிறப்பாக நிறைவேற விநாயக பெருமானுக்கு இந்த நாளில் சிதறுகாய் உடைத்து அருகம்புல் சாற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் கைகூடும். கிரக அமைப்புப்படி குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடத்தில் சூரிய பகவானும், 6ஆம் இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், ராசியினுடைய 10வது பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கூடுமான வரையில் தனவரவுகள் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி செலவுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் இருப்பதாலும், உறவுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதாலும், வருமானம் அதிகமாக வந்தாலும் எப்படி செலவு ஆகிறது என்கிற புரிதலே இருக்காது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும்.
ஆக பணத்தை அதிகமாக ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருப்பீர்கள். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், லட்சியங்களை சாதிக்கக்கூடிய நிலையும், கொள்கையினால் உயரக்கூடிய அமைப்பும் உண்டு. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு வளர்ப்புகள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. ஆக மகர ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் அங்கு இருப்பது உங்களுடைய வருமானத்தையும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த செயல்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதால் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகலாம். பாராட்டுகள் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களோட அனுசரணையாக இருப்பார்கள். வெளியிடங்களில் வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வேலை தொடர்பாக வெளி இடங்களுக்கு செல்பவர்களுக்கு புது நபர்களால் ஆதாயம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும், மேலோங்கி இருப்பீர்கள். ராசிக்கான கிரக அமைப்பு படி நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மீனம், மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய செயல்கள் மன நிம்மதியை உண்டு பண்ணும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மென்மை நிறைந்த நாள். அந்தஸ்து உயரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும். விருப்பம் போல் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலையாட்களிடத்தில் பொறுப்பறிந்து நடந்து கொள்வார்கள். உங்களிடம் பேசும் பொழுது கூட நல்ல பொறுமையும் நிதானத்தோடு பேசுவார்கள். உங்களுடைய நிலை அறிந்து அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சனி பகவான் என்றாலே வேலையாட்களை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்டது. ஆக நீங்களே முதலாளித்துவம் கொண்டவர்களாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து நடப்பீர்கள். அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். ஓவியம் வரைபவர்கள், கலை நுணுக்கத்தோடு படைப்பாளிகளாக இருப்பவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், கைவினை கலைஞர்கள், இப்படி ஓவியர்கள் என்று எல்லா நிலைகளிலும் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான கிரக அமைப்பு படி சிக்கலான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையுங்க. சாதகமான வாய்ப்புகள் உண்டு. இயந்திரம் தொடர்பான புதிய முயற்சிகள் கைகூடும். வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. சரியாக ஹோரைகள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். புதிய பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் நேரத்தையும் காலத்தையும் அறிந்து செய்வது அவசியம். வாங்கக்கூடிய பொருட்களினால் உங்களுக்கு நல்ல பயன் ஏற்படும் வகையில் நல்ல நேரத்தை பார்த்து வாங்கும் பொழுது அதனால் உங்களுக்கு வளர்ச்சி மிகுதியாகவே இருக்கும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலருடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். களிப்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வருமான உயர்வு அதிகரிக்கும். யோகம் நிறைந்த நாள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். புதிய சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதோடு உங்களுடைய வியாபாரத்தை சிறப்பிப்பதற்கும் நல்ல ஒரு நிலையில் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சிகரமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லதையே நினையுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதற்கு நவகிரக வழிபாடு தினம்தோறும் செய்து வருவது அவசியம். செவ்வாய்க்கிழமை தினம் சந்திரன் கூடும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம்.
பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயம், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் உண்டு, நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும், ஆற்றலுடன் இருப்பீர்கள், வருமானம் பெருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், ஒத்துழைப்பு உண்டாகும், புதிய நபர்களால் ஆதரவு பெருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எல்லா நிலைகளிலும் உயர்வும் மேன்மையும் பெற நவ கிரகங்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த கிரக அமைப்புகளோடு பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், ஒற்றுமை அதிகரிக்கும், வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பீர்கள், பிறருடைய வார்த்தைகளுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பீர்கள், கௌரவம் உங்களை வந்து சேரும், உறவினர்கள் வருகையால் உற்சாகமாக காணப்படுவீர்கள், உத்தியோக வேலைகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாக்கும், கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையலாம், படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கும், வாகனம் சம்பந்தமான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடி வரும், உத்தியோகத்தில் மற்ற நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய பேச்சுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள், நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள், உங்களை பற்றிய ஒரு திறமை மற்றவர்களுக்கு வெளிப்படலாம், நீங்கள் யார் என்பதை உணர்த்தி காட்டுவீர்கள், மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. மீனராசி அன்பர்களே, வேலையில் மேன்மை, உயர்வு, அந்தஸ்து, ப்ரமோஷன்ஸ், உயர்ந்த பதவி, அந்தஸ்து, இப்படியெல்லாம் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கப் போகிறது. மேற்படிப்புக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும், அரசாங்கத்தினுடைய உதவியை பெறுவீர்கள், கல்வி தொடர்பாக ஒரு புதிய தேடல் என்பது உங்களுக்கு அதிகரிக்கலாம், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் இணையம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்லதொரு ஞானம் பிறக்கும், அறிவு அதிகரிக்கும், அனுபவங்கள் உண்டாகலாம், பாதையில் நின்று போன வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள், தொழில் தொடர்பான சிந்தனைகளில் புதிய அனுபவங்கள் உண்டாக்கும், உடல்நிலை நன்றாக இருக்கும், ஆதாயத்துடன் செயல்படுவீர்கள், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைவாகவே இருக்கிறது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் நல்ல மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலான ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள், திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக்கும், தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள், வங்கி கணக்கினுடைய இருப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சியும் மேற்கொள்வீர்கள், சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, புதிதாக வீடு கட்டி குடி போக வேண்டும் என்கிற ஆவல் அதிகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி சாதிக்கக்கூடிய நிலையும், உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கப் போகிறது. ராசிக்கான கிரக அமைப்பு படி நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு கிரக வழிபாடு மிக மிக முக்கியம். அதிலும் செவ்வாய் பகவான், முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனம், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது, பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபத்தோ நாசய நாசய, சம்பதோ பிராபய பிராபய, சக குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமக. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும்,
நன்மைகள் அதிகரிக்கும், மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள், சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். உத்தியோக வாய்ப்புகள் உண்டு. வேலையில் உயர்ந்த சம்பளம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், மேன்மை உண்டாக்கும், உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் நவ கிரகங்களுடைய நல்லாசி பூரணமாக கிடைக்க வேண்டும் என ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கிறோம். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.